இன்னைக்கு நம்ம கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 4ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்கறதுக்கு ப்ளீஸ் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். மிஸ்டர் பிரசிடென்ட் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. மலைகளுக்கு நடுவுல தான் ஒளிஞ்சிருக்கான். அவன் இருக்கிற இடத்துல இருந்து அதிகப்படியான காம ரேடியேஷன் வெளியாகிட்டு இருக்கு. அதை வச்சு தான் அவனே கண்டுபிடிச்சான் அப்படின்னு பிரசிடென்ட்க்கு கீழே இருக்கிற பிஏ பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பிரசிடென்ட் அவர்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸையும் அங்க அனுப்புங்க, இன்னைக்கு எப்படியாவது அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸும் அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் நம்ம ப்ரூஸ் கிட்ட, இங்க நான் ஒரு சயின்டிஸ்டா இருந்தாலும் என்ன மிஞ்சின ஒரு சயின்டிஸ்ட் என் கூட இருந்தாரு. அவர் பேரு டோனி ஸ்டார்க். அவர் ஒரு திறமையானவர். அவர் ஏகப்பட்ட ஆயுதங்களை தயாரிச்சு அரசாங்கத்துக்கிட்ட இலவசமா கொடுத்துட்டு இருந்தாரு. அவரை பிடிக்காத ஒரு சில பேர் அவர் கூட இருந்து அவர் பின்னாடி முதுகுல குத்தி அவரை கொன்னுட்டாங்க. இதனால சூப்பர் ஹீரோஸ்குள்ளே புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. டோனி ஸ்டார்க்க நீ தான் கொன்ன, டோனி ஸ்டார்க்க நீ தான் கொன்ன அப்படின்னு சூப்பர் ஹீரோஸ்குள்ளே மாத்தி மாத்தி சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சண்டையை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை பார்த்த அரசாங்கம் நான் உருவாக்கின அந்த சக்தி வாய்ந்த ஜி பாம்பை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்த சூப்பர் ஹீரோஸ் மேல போட்டு வெடிக்க வச்சாங்க. அதுல ஒரு சூப்பர் ஹீரோஸ் கூட உயிர் பொழைக்கல. எல்லாருமே அங்கேயே அப்படியே செத்து மண்ணோட மண்ணா போயிட்டாங்க அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் சொல்ல, அதுக்கு நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு அவர்கிட்ட, என்ன சொல்றீங்க, அப்ப ஒருத்தர் கூட உயிர் பொழைக்கவே இல்லையா? ஸ்பைடர் மேன், மூன் நைட் இவங்க கூட உயிர் பொழைக்கல அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட கேக்குறாரு. ஸ்பைடர் மேன், மூன் நைட் அப்படின்னு நீங்க வெறும் வார்த்தையை கேக்குறீங்க. அவங்களோட இறப்பை பத்தி வெறும் வார்த்தைகளால சொல்லிட முடியாது. அதை பத்தி நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ், சரி விடுங்க, முடிஞ்சதாவே இருக்கட்டும். ஆனா ஹல்க யாராலையும் கொல்லவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சமயத்துல அவங்க இருந்த இடத்துக்கு வெளியில பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னாச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு நம்ம ப்ரூஸ் கேட்க, அதுக்கு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் அங்க இருந்து அவரோட சிஸ்டத்துல போய் பாக்குறாரு. ஓ மை காட், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட மொத்த ஆர்மியும் நம்ம இருக்கிற இடத்துக்கு வெளியே தான் இருக்கு அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் அவரோட சிஸ்டத்துல பார்த்துட்டு சொல்றாரு. என்னது, நம்ம இருக்கிற இடத்துக்கு வெளியே தான் இருக்காங்களா? நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ் அவங்க இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து பாக்குறாரு. அவங்க மறைஞ்சிருந்த மலைக்கு கீழே மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸும் ஹல்க் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட, நீ ஒண்ணு கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் அவர்கிட்ட, இதை உன்னால தனியா சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீ உள்ள இருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆட்டத்தை மட்டும் பாரு. உன்னோட சிஸ்டத்தோட என்னோட ரோபோட்ஸ் பார்ட்டை இணைச்சிருக்கேன். அதனால நீ பேசுறது எனக்கு கேட்கும், நான் பேசுறது உனக்கு கேட்கும். ஆனா என்னானாலும் இந்த இடத்தை விட்டு மட்டும் வெளியே வந்துடாத அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அவர் இருந்த இடத்துல இருந்து ஆர்மி ஃபோர்ஸ் நோக்கி ஜம்ப் பண்றாரு. ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணும்போது மிஷனோட லெவல ஸ்டேஜ் 2க்கு மாத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்றாரு. ஹல்க்னா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறவன்டா, ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு கத்திட்டு ப்ரூஸ் மேல இருந்து ஜம்ப் பண்ணி கீழே நிக்கிற ஆர்மி ஃபோர்ஸ் மேல குதிக்க போறாரு. அப்போ கீழே நின்றுட்டு இருந்த மொத்த ஆர்மி ஃபோர்ஸும் நம்ம ஹல்க பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹல்க் அந்த இடத்துல கீழே குதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மொத்த ஆர்மி ஃபோர்ஸும் நம்ம ஹல்க பார்த்து ஷூட் பண்ணதுல அவர் உடம்பெல்லாம் புல்லட்ஸா பாஞ்சதுனால அவர் உடம்பெல்லாம் ஓட்டையா ஆயிடுது. அப்போ உள்ள இருந்த ப்ரூஸ், இங்க என்ன நடக்குது, இதெல்லாம் அவங்களை எதிர்த்து கொஞ்சம் கூட வேலைக்காகாது போல, மிஷினை ஸ்டேஜ் 4க்கு மாத்திர, இப்ப வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ் மிஷினை ஸ்டேஜ் 4க்கு மாத்துறாரு. மிஷினை ஸ்டேஜ் 4க்கு மாத்தினதும் அந்த டைமென்ஷன்ல நம்ம ஹல்க் முன்னாடி ஒரு மிகப்பெரிய டிராகன் வருது. அந்த டிராகனை நம்ம ஹல்க் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹல்க் பின்னாடி அவர் தலையில கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு வந்து அடிக்குது. யார் அது அப்படின்னு ஹல்க் அந்த இடத்துல திரும்பி பார்க்க, அந்த இடத்துல மொத்த அவெஞ்சர்ஸ் டீம் வந்து நிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே ஜாம்பியா உருமான அவெஞ்சர்ஸா இருக்காங்க. அந்த இடத்துல மார்வல் ஜாம்பி அவெஞ்சர்ஸ் விசஸ் ஹல்க் அப்படின்ற ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த டைமென்ஷன்ல இருந்த ப்ரூஸ் பேனரை அங்க வந்து மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இது ப்ரூஸ் பேனருக்கு ஒரு பயங்கர கோபத்தை வர ஆரம்பிக்குது. ப்ரூஸ் வெறியாகி அங்க இருந்து மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் உள்ள இருந்து அவரோட சிஸ்டத்துல பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்து அவரோட போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. ஹலோ, யாரு பேசுறீங்க அப்படின்னு ப்ரூஸ் வந்த காலை அட்டன் பண்ணி கேட்கிறாரு. ஹலோ ப்ரூஸ், நான் தான் பிரசிடென்ட் பேசுறேன். நீ ஒழுங்கு மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு. நான் நீ இருக்கிற இடத்துக்கு மேலதான் பிளைன்ல பறந்துகிட்டு இருக்கேன். இப்போ நீ எங்க கிட்ட சரணடையலனா அங்க இருக்க மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸையும் நீ இருக்கிற இடத்துக்குள்ள அனுப்புவேன். அது மட்டும் இல்ல, உன்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் பேரு பீட்டர் பார்க்கறாம்ல, அவன் இப்ப என் கூட இந்த ஃபிளைட்ல தான் இருக்கான். இப்போ நீ மட்டும் சரணடையலனா உன்னோட ஸ்டூடெண்ட் பீட்டர் பார்க்கற ஃபிளைட்ல இருந்து நீ இருக்கிற இடத்துல தள்ளி விடுவேன். முடிஞ்சா உன்னோட ஸ்டூடெண்ட்டை பிடிச்சு உன் ஸ்டூடெண்டோட உயிரை காப்பாத்திக்க. அப்புறம் நீ ஒரு மிருகத்தை வச்சு மிலிட்டரி ஃபோர்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கல, அதை இப்பவே உடனடியா நிறுத்திட்டு நீ இப்ப எங்க கிட்ட சரண்டர் ஆகணும். இதெல்லாம் 10 செகண்ட்ஸ்க்குள்ள நடந்து முடிக்கணும். இல்லனா உன்னோட ஸ்டூடெண்ட் 10, 9, 8. ப்ரூஸ் கேக்குத, தயவு செஞ்சு சண்டை போடுறத நிறுத்து ப்ரூஸ். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். நீ அவங்களை எதிர்த்து சண்டை போட்டனா அவங்க அவனை கொன்றுவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ப்ரூஸ், சண்டை போடுறத நிறுத்து அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் நம்ம ப்ரூஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க சமயத்துல அந்த டைமென்ஷன்ல இருக்க ஹல்க காட்டுறாங்க. ஹல்க் இப்ப மார்வல் ஜாம்பிஸ் எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. அவெஞ்சர்ஸ்னு கூட பார்க்காம நம்ம ஹல்க் ஒவ்வொருத்தரையும் போட்டு அவரோட 2 கையால பிச்சு வீசிக்கிட்டு இருக்காரு. தாரோட தலையை நசுக்கி வெடிச்ச அந்த இடத்துல தாரை கொலை பண்றாரு. உல்வரினோட உடம்ப 2 தனித்தனியா பிச்சு போட்டு உல்வரினை அந்த இடத்துல கொலை பண்றாரு. மத்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ், ஸ்பைடர் மேன் இவங்க எல்லாரையும் ஹல்க் அவரோட மொத்த பலத்தை பயன்படுத்தியும் அவங்க மேல ஏறி நின்று குதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாருமே அப்படியே அந்த இடத்துல நசுங்கி செத்து போறாங்க. அப்போ கேப்டன் மார்வலை போட்டு ஹல்க் அவரோட வெறித்தனத்தை பயன்படுத்தி கேப்டன் மார்வலோட உடம்ப போட்டு தனித்தனியா பிச்சு வீச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் ஹல்க் இது மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸை கொடூரமா கொண்டு
கொண்டுகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த டைமண்ட் செல்ல இருக்க ப்ரூஸை கட்டுறாங்க. ப்ரூஸ் இது மாதிரி அந்த டைமண்ட் செல்ல மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமண்ட் செல்ல சேர்ந்த ப்ரூஸ் நம்ம ப்ரூஸ் கிட்ட சண்டை போறதை நிறுத்தி ப்ரூஸ் என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அவர் நம்ம ப்ரூஸ் கிட்ட சொன்னதும் நம்ம ப்ரூஸ் சண்டை போறதை நிறுத்திட்டு அவர்கிட்ட என்ன சொல்ற, உன்னோட ஸ்டூடெண்ட் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானா, யார் அது அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த டைமண்ட் செல்ல சேர்ந்த ப்ரூஸ் இருந்துட்டு அவன் பேரு பீட்டர் பார்க்கர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கடிச்சிருச்சு அப்படின்னு என்கிட்ட வந்தான், அன்னையில இருந்து அவன் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இருந்த இடத்துக்கு மேல ஃபிளைட்ல பறந்துட்டு இருந்த பிரசிடென்ட் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு ப்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சு வச்சிருந்த பீட்டர் பார்க்கர் ஃபிளைட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டைமண்ட் செல்ல சேர்ந்த ப்ரூஸ் இருந்த இடத்துல மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸையும் உள்ள விட்டு அந்த டைமண்ட் செல்ல சேர்ந்த ப்ரூஸை பிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் முன்னாடி அவங்க ஃபிளைட்ல இருந்து தள்ளிவிட்ட பீட்டர் பார்க்கர் ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர்களுக்கா மாறி நம்ம ப்ரூஸ் மேனர் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. இதோட இந்த கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 4 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.